நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேஷனில் இப்போ தான் பிகினிங்கில் இருக்கீங்க, இப்போ தான் புதுசாக உள்ள வரீங்க, இப்போ தான் வீடியோஸ் மேக் பண்ணி போட ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 5 பெஸ்ட் வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது இந்த டாப்பிக்கில் நான் கவர் பண்ணியிருக்கேன் 5 அப்ளிகேஷனையும். ஸோ நான் எதை பேஸ் பண்ணி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ புதுசாக கண்டென்ட் கிரியேஷனுக்காக உள்ள வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல மொபைல் இருக்காது, நம்மக்கிட்ட கேமரா குவாலிட்டிக்காக நல்ல மொபைல் இருக்காது, அதே டைமில் பிஎஸ்சி இருக்காது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கான ஒரு மொபைல் தான் இருக்கும். ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆசைப்படுவீங்க. ஒன்று எடிட்டிங் நல்லா இருந்தால் வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்காது, வீடியோ குவாலிட்டி நல்லா இருந்தால் நிறைய பேருக்கு எடிட்டிங் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. அப்போது நம்ம ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எடுக்கிற டாப்பிக்கை விட்டுரும். இப்போ நம்ம எடிட்டிங் அப்படின்னு வரும்போது எவ்வளோ பெரிய மொக்க வீடியோ பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டாக நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியர் ப்ரோ தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா கேப்கட் தெரிஞ்சுக்கணும், இல்லைனா விஎன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ அதையும் தாண்டி புதுசாக உள்ள வராங்க பார்த்தீங்களா, ஸோ பிகினராக இருக்காங்க, எடிட்டிங்னா என்னென்னே தெரியாது, ஜஸ்ட்டு கட் அண்ட் ஸ்ப்ளிட் மட்டும்தான் தெரியும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிகினராக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எடிட்டிங்கும் தெரிஞ்சுக்கணும், அதே டைமில் பார்த்திங்க அப்படின்னா எடிட் பண்ணி வீடியோஸும் நமக்கு நல்ல அவுட்புட் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா நான் இன்றைக்கி லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பிகினிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதே டைமில் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் மார்க் கூட இருக்காது. ஸோ என்னோடய ஆரம்பகால வீடியோஸில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? பட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஒரு மைண்டை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் பெஸ்ட்டான ஒரு அவுட்புட்டை கொண்டு வர முடியும். ஓகேவா? ஓகே, வளவளன்னு பேச வேண்டாம், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். ஓகேவா? நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்க அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ குரு. ஸோ இதுக்கு இன்னொரு நேம் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எடிட்டர் அண்ட் மேக்கர். ஓகேவா? ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இன்ஸ்டாட்டோட ஒரு அனதர் அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ அந்த கம்பெனியோட இன்னொரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னோட ஆரம்ப கால வீடியோஸில் பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த எடிட்டரை வச்சு தான் நான் என்னோட வீடியோஸ் எல்லாமே மேக் பண்ணேன். பேசிக் அப்படின்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கும். அதே டைமில் பார்த்திங்க அப்படின்னா எந்த வித வாட்டர் மார்க்குமே கிடையாது. பட் நீங்கள் இன்டர்நெட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் 100% வராது. லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்க அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா இன்ஷாட். ஸோ இன்ஷாட் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் கூட இப்போ இன்ஷாட்டை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மற்ற அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறத விட எனக்கு வந்து இன்ஷாட் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ என்னோட ஆரம்பகால வீடியோஸில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த வீடியோ குரு அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு லெவலுக்கு நான் வந்ததுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா இன்ஷாட் தான். ஸோ இன்ஷாட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் பெஸ்ட் வீடியோஸ் நம்மளால் கொண்டு வர முடியும். அதே டைமில் கலர் கிரேடிங் அது ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போவும் பெரிய பெரிய சேனல்ஸ் வச்சிருக்கிற நிறைய யூடியூபர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து இன்ஷாட் தான். லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்க அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட இன்ஸ்டாகிராம் த எடிட் ஆப். ஓகேவா? ஸோ இந்த எடிட் ஆப் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரீல்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் 2 பிளேஸில் இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரீல்ஸும் கிரியேட் பண்ணிக்கலாம், லென்த் வீடியோவும் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் பார்த்திங்க அப்படின்னா இந்த எடிட் அண்ட் இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரீல்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது தான். ஸோ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டெம்ப்ளேட் எல்லாமே இருக்கும். ஸோ வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ரீல்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க இல்லைனா யூடியூப்பில் ஷார்ட்ஸ் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்மளோட லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்க அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் கிரியேட். ஓகேவா? ஸோ இந்த யூடியூப் கிரியேட் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக யூடியூப் தரப்பிலிருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு எடிட்டிங் அப்ளிகேஷன். ஸோ இந்த எடிட் அப்ளிகேஷன்ல பார்த்திங்க அப்படின்னா உங்களால் ரீல்ஸ் மாதிரி ஷார்ட்ஸும் கிரியேட் பண்ணிக்க முடியும், ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் அதுக்கும் இருக்குது. பட் பார்த்திங்க அப்படின்னா லென்த் வீடியோ கிரியேட் பண்ண முடியும். இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே இன்பில்ட்டாகவே இருக்குது. ஓகேவா? அதே டைமில் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்டர்நெட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணி டெம்ப்ளேட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அப்ளிகேஷனில் இருக்க இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப் சேனலுக்காக நீங்கள் வந்து வீடியோஸ் இந்த ஆப்பில் வந்து எடிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப்பில் உங்கள் யூடியூப் சேனலோட இமெயில் ஐடி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஏன்னா அஃபிஷியலாக யூடியூப் தரப்பிலேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன். ஸோ அது மூலமாகவே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் யூடியூபுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டாலே போதும். ஓகேவா? ஸோ அப்படியே யூடியூப்லேருந்து நீங்கள் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃபோனில் தேர்ட் பார்ட்டி எடிட்டிங் அப்ளிகேஷன் எதுவுமே யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்க அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா விஎன் எடிட்டர். ஓகேவா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா
விஎன் எடிட்டர் தான். இந்த விஎன் எடிட்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கேப்கட் மாதிரியான ஒரு சில எடிட்டிங் ஆப்ஷனும் இருக்குது, ஓகேவா. பட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் கேப்கட்டு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ கேப்கட் அப்படிங்கிறது நான் அடுத்து வரேன். ஏன்னா இந்த விஎன் எடிட்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக உங்களால் லென்த் வீடியோஸும் மேக் பண்ண முடியும், அதே டைமில் ஷார்ட்ஸு ரீல்ஸ் எல்லாமே மேக் பண்ண முடியும். ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபில்டர்ஸும் இருக்குது, ஓகேவா. ஸோ இதில் வந்து இந்த ஆப்பில் வந்து உங்களால் வந்து கலர் கிரேடிங்கும் நல்லாவே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம 5 அப்ளிகேஷனையும் பார்த்துட்டோம். ஸோ போனஸாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மொபைல் எடிட்டிங் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா லெவல் அதாவது பிசி லெவலில் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இருக்கவே இருக்குது கைன் மாஸ்டர், ஓகேவா. ஸோ நான் வந்து கேப்கட் மென்ஷன் பண்ண மாட்டேன், ஏன்னா கேப்கட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எடிட் பண்ணலாம். பட் அதே டைமில் வந்து அந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோன் வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்கணும். அதாவது குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே உள்ள மொபைல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக கேப்கட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எதனால் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஆன்லைனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். அதே டைமில் உங்களோட ஃபோனில் வந்து VPN இருந்தால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதே டைமில் அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாக ப்ராப்பராக ஒர்க் ஆகாது, அடிக்கடி கரப்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா அது இந்தியாவில் பேன் செய்யப்பட்ட ஒரு அப்ளிகேஷன், அதனால் நான் இந்த வீடியோவில் வந்து கேப்கட் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாததும் உங்களோட விருப்பம். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலில் பிசி லெவலில் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் உங்களோட மூளையெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நார்மல் அப்ளிகேஷன் மாதிரி இந்த கைன் மாஸ்டர் இருக்காது, ஓகேவா. ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் எடிட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 மந்த்துக்குள்ளாடியே நீங்கள் இந்த கைன் மாஸ்டரை வந்து கரைச்சி குடிச்சிடலாம், ஓகேவா. இல்லை எனக்கு வந்து தெரியாத விஷயங்கள் இதில் நிறைய இருக்குது, நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூடியூப்ல பார்த்தீங்க அப்படின்னா கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஏகப்பட்ட ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, வேணும்னா பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.